என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நம்ம திருஷ்டிக்காக கட்டுறோம் இல்லைங்களா? கருப்பு கயிறு. அதுதான் பின்னிக்கிட்டு இருக்கோம் நானும் எங்கள் வீட்டுக்காரும். இது ஒன்றும் இல்லைங்க. இது வந்து சில பேர் முடி போட்டு பண்ணுவாங்க. முடிச்சா 5 முடிச்சு இல்லை 9 முடிச்சு அந்த மாதிரி போட்டு கட்டுவாங்க. நான் வந்துட்டு பின்னி தான் கட்டுவேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுனால. இது வந்து மூட பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே வந்துட்டு இப்போ வந்து நம்ம முடியெல்லாம் கொட்டுது பார்த்தீங்களா? தலைமுடிலாம். அதெல்லாம் வந்துட்டு இப்போ சேர்த்து வச்சிருந்து இப்போ சௌரி முடி பின்றவங்க வாங்கிட்டு போவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட கொடுப்பாங்க இல்லைங்களா? அப்போ வந்துட்டு அவங்க வந்து இதில் மாதிரி எங்கள் வீட்டில் குழந்தை இருக்குது, எங்களுக்கு வந்து திருஷ்டி கட்டி கொடுங்கன்னு சொன்னாக்கா அவங்க அந்த முடியிலேயே கட்டி கொடுப்பாங்க. அதுக்கு தான் இது வந்து முடிக்கயிறுனே பேர் வந்தது. இது வந்து முடிக்கயிறுன்னு பேர் வந்த காரணமே நம்ம தலைமுடியிலே கட்டி திருஷ்டிக்குன்னு கட்டிட்டு போவாங்க. ஆனால் இப்போ வந்து அது மாதிரி யாரும் பண்ணுறது கிடையாது. இது வந்துட்டு நம்ம இது மாதிரி கயிறில் தான் கட்டிகிட்டு இருக்கிறோம். இது வந்துட்டு சின்னவங்க, கர்ப்பமாக இருக்கிறவங்க, குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்கன்னு யார் வேணாலும் கட்டிக்கலாம். இதில் வந்து எந்த இது பாகுபாடெல்லாம் பார்க்க தேவையில்ல. இது வந்து மூட பழக்கமானா அப்படி கிடையாது. இது வந்து நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. முன்னோர்கள் வந்து நம்ம உணர்வு ரீதியாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து கட்டுறாங்க. கருப்புன்றது வந்துட்டு நம்மக்கிட்ட இருந்து வர எதிர்மறையான ஆற்றலை வந்து தடுத்து நிறுத்துன்றது நம்பிக்கை. நேர்மறை சக்தியை நம்மளுக்கு கொடுக்கும். யாரோட திருஷ்டியும் நம்மளுக்கு எதுவும் பண்ணாது. ஒரு குழந்தைக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும்னா கூட சில பேர் கண்ணு வச்சுட்டாங்கன்னா அந்த குழந்தை அடுத்த நாள் சாப்பிடாது. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி கயிறு கட்டிட்டோம்னா அவங்களுக்கு கண் திருஷ்டி எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நம்புவாங்க. அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே ஒன்று அனுபவ ரீதியாகவே அது வந்து நம்மளுக்கு புரியும். இதை வந்துட்டு எப்போல்லாம் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமையில, ஞாயிற்றுக்கிழமையில கட்டினா இன்னும் விசேஷங்க. பூஜை பண்ணிவிட்டு கட்டணும். இப்போ சனிக்கிழமை கட்டணும்னா ஆஞ்சநேய சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு கட்டணும். மற்றதெல்லாம் நம்ம இந்த மாதிரி முக்கியமாக காளிக்கு வச்சு கட்டினோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஞாயிற்றுக்கிழமையில நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சக்தியை கொடுக்கும். காளி சாமி விசேஷங்க. அதே மாதிரி சரபேஸ்வரர், பைரவர், ஆஞ்சநேயர் இவங்க எல்லாருமே வந்துட்டு பிரத்யங்கரா தேவி இந்த மாதிரி சிவன் கோயில் இருந்தால் கண்டிப்பாக பைரவர் சாமி இருப்பாங்க. அது மாதிரி காளி கோயில் கண்டிப்பாக எல்லா கிராமத்துலையும் இருக்கும். அந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணி கட்டிக்குவோங்க. கண்டிப்பாக பூஜை பண்ணி காட்டினீங்கன்னா தான் ரொம்ப சக்தி அதிகம். அதுக்கு சாமி தெய்வ சக்தி உங்களுக்கு கூட இருக்கும். வந்துட்டு நல்ல திருஷ்டிலேருந்து உங்களை காப்பாற்றும். அதே மாதிரி இது எப்படி காட்டணும்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து இடது பக்கம் இடது கையிலையோ இடது கால்லையோ கட்டணும். ஆண்கள் வந்து வலது கையிலையோ வலது கால்லையோ கட்டணுங்க. குழந்தைங்களுக்கும் கட்டலாம், பெரியவங்களுக்கும் கட்டிக்கலாங்க. நன்றிங்க.